ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஃபிசிக்ஸில் ஹாஃப் லெசன் பார்த்துருப்போம். இந்த தடவை மீதி லெசனை நம்ம பார்த்துடலாம். நம்ம லைட்டில் ஹாஃப் லெசன் மிரர்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னொரு லென்ஸ் பற்றி பார்க்கலாம். லென்ஸுன்றது ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ். சின்ன எழுத்துக்களை ரீட் பண்ண யூஸ் ஆகும். ஜுவல்லர்ஸ் உண்மையான தங்கமா இல்லை ஃபேக்கான தங்கமான்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். சிம்பிளி சொல்லணும்னா தே ஆர் த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். கான்வெக்ஸ் லென்ஸுன்றது திக்கர் அட் த மிடில், தின்னர் அட் த எட்ஜஸ். கான்கேவ் மிரர்ன்றது தின்னர் அட் த மிடில், திக்கர் அட் த எட்ஜஸ். இப்போது நம்ம கான்கேவ் லென்ஸ் எடுத்துகிட்டு தூரமாக நின்னோன்னா ரியல் இன்வெர்ட்டடாக இருக்கும், ஆனால் சின்னதாக தெரியும். இதே நம்ம கிட்ட இருந்தோன்னா ரியல் இன்வெர்ட்டட் தான் இருக்கும், ஆனால் நம்ம பெருசாக இருக்கும். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இதே நம்ம ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டோன்னா அது டிமினிஷ்டாக இருக்கும். அது மடங்கி இருக்கும். அந்த மடங்கி இருக்கிற இடத்துக்கு பேர் நம்ம ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். அதுக்கு வெளியே ஆக்சிஸ் இருக்கும். யூஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் பார்க்கலாம். கான்கேவ் லென்ஸ் ஸ்பெக்டக்கல்ஸ் மேக் பண்ண யூஸ் ஆகும். அப்புறம் கைண்ட் ஆஃப் டெலஸ்கோப்ஸும் இது மேக் பண்ண யூஸ் ஆகும். அப்புறம் இது பீல் ஹோல், அதாவது பீல் ஹோல்னால் நீங்கள் ஹோட்டல் ரூம்ஸ் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஒட்ட வைக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் பீல் ஹோல்ஸ். நெக்ஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸஸ் பார்க்கலாம். தே ஆர் த மேக்னிஃபையிங் கிளாஸ். அப்புறம் அது மைக்ரோஸ்கோப்ஸும் கேமராவும் மேக் பண்ணுறக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு நாள் நியூட்டன் எல்லா கலரையும், அதாவது விப்ஜிஆர் எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணணுன்னு ஒரு இது இருக்குது, அது அடுத்தது பார்க்கலாம். அவருக்கு ஒரு நாள் டவுட் வருது சன்னோட ரேஸ் என்னன்ட்டு. அதனால் அவர் ப்ரிசம் எடுத்து சன் ரேஸ் இப்படி வைக்கிறாரு. வைக்கும்போது 7 கலரும் ஸ்ப்ளிட் ஆகுது. இதிலேருந்து அவருக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கிது, சன்னோட கலர் ஒயிட்டுன்றது. ஏன்னா எல்லா விப்ஜிஆர் கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ஒயிட் கலர் தான் கிடைக்கும். அவர் ப்ரிசம் வச்சு இதை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அடுத்து அவர் டிஸ்க் மேக் பண்ணியிருக்காரு. அந்த டிஸ்க் பேர் பார்க்கலாம். இப்போ எல்லாமே நம்ம டிவைட் பண்ணோன்னா, அதாவது இப்போ ஒரு ரேஸ் டிவைட் பண்ணி தான் கிடைக்கிதுன்னா, அந்த மாதிரி ரேஸை டிவைட் பண்ணுறது பேர் ஸ்பெக்ட்ரம். அப்புறம் பேண்ட் ஆஃப் 7 கலர்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம், அது பேர் நம்மளுக்கு தெரியும், ரெயின்போ. ஒரு நாள் ஐசேக் நியூட்டனுக்கு ஒன்று தோன்றுது, இதே நம்ம எல்லா விப்ஜிஆர் கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்ன்ட்டு. அதனால் அவர் எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் அவருக்கு என்ன கிடச்சிச்சு, ஒயிட் கலர். இது போனதில் நம்ம பார்த்தோம், சன்னோட கலர் இது தான் தெரிஞ்சார். அவர் ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டி பண்ணி தான் அவருக்கு அந்த சன்னோட உண்மையான கலரை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னுமே சில பேர் இந்த சன் ஒயிட் கலர்ன்றதை மறுக்கிறாங்க. ஆனால் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். தேங்க்யூ.